ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். பேக் டு பேக் அப்டேட் ஆன் சில ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் வந்து ஷேர் ஆகிருக்கு. அதாவது ஆஃப் ஸ்கிரீன் வீடியோ இன்னைக்கு எபிசோட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே சேம் காஸ்டியூம்ல நம்ம வீக்கா ஹவுஸோடைய மாடியில இருந்து நம்ம சிஸ்டர்ஸ் 3 பேரும் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபன்னா ஒரு வீடியோ. இன்னைக்கு காவேரி வந்து பார்க்கும்போது கழுத்துல எதுவுமே இல்லாம தான் வந்தாங்க. எப்படியோ அவங்க ஓல்டு காவேரியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எப்பவும் போல சுடிதார்ல வர போறாங்க அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீக்கே டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி கருப்பு கயிறும் ஒன்ஸ் அகைன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி, ஸோ அது வந்து இன்னைக்கு எபிசோட்ல ஐ மீன் இப்போ ஷேர் ஆன அந்த ஒரு ஆஃப் ஸ்கிரீன் வீடியோலேயே வந்து இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கழுத்தில் அந்த கருப்பு டாலர் வந்து அவங்க ஒன்ஸ் அகைன் வியர் பண்ணிட்டாங்க. அவங்க நிஜமாவே கொடைக்கானல் தான் போறாங்களா என்னன்றது தெரியல. நாளைக்கு எபிசோட்ல அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இன்னொரு சைடு நம்ம எல்பியோடைய ஒரு வீடியோ வந்து, அதாவது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ, எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்மே இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவன் அந்த டெடி கூட இருக்க அந்த வீடியோ வந்து சன் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு தான் அதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இவங்க ஏமா டெடி கூட உட்காந்து சாப்பிட்றாங்க, விஜய் கூட தானே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்டால் சீரியஸாக அதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ வந்து அவன் அப்சர்வ் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் சீரியல் கூட பார்க்க மாட்டான். ஏன்னா ஈவினிங்ல அந்த டைம்க்குலாம் அவங்க வந்து டிவி பார்க்க மாட்டாங்க. நான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் போடுறேன் இல்லையா, அப்பயே அவங்க பார்த்து அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு விஜய் காவேரி அப்படின்னு சொல்லி. எனிவேஸ் அந்த ரெட் காஸ்டியூம்ல கியூட்டா இருந்தாங்க. ஈவன் நேத்தி கூட ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் நம்ம விஜய் கூட இருக்க மாதிரி 2 பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அப்கமிங் பிக்சர்ன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பட்ட அந்த தழும்புகள்லாம் இல்லாமல் ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபேனாக போயிருக்காங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்லாமல் தான் அவங்க வந்து போஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதனால அந்த பிக்சர் வந்து 2 days பேக்கே அவங்க எடுத்திருக்காங்க. நமக்கு வந்து ஷேர் ஆகியிருக்கு. அதுவுமே உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.